ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் நம்ம வந்து ஹியூண்டே கிரெட்டா கூட இருக்கும். இந்த மிட் சைஸ் கிராஸ் ஓவர் கேட்டகரியில் எத்தனையோ வண்டி லான்ச் ஆகிருச்சுங்க. இப்போ டஸ்டர் வந்தாச்சு, சியரா வந்தாச்சு, புது குஷாக், புது டைகுன், எத்தனை வண்டி லான்ச் ஆனாலுமே இன்னைக்கு வரைக்கும் இந்த கேட்டகரியோடைய கிங் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹியூண்டே கிரெட்டா தான். ஓகே, காரணம் மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஃபேவரட்டான ஒரு எஸ்யூவி ஆகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த கிங்குக்கு வந்து இப்போ கிங் எடிஷன் அப்படின்ட்டுலாம் ரீசெண்டாக எடிஷன்லாம் லான்ச் பண்ணாங்க. டாப் மாடலை பொறுத்தவரை கிங் எடிஷனுங்கிறது இப்போதைக்கு டாப் மாடலாக இருக்குது, ரைட். ஆனால் இது சம்மர், அடிக்கிற பீக் வெயிலுக்கு சரியான சம்மருக்கு சம்மர் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக சில எடிஷன்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக இது எடிஷன் கிடையாது, புது வேரியன்ட்ஸ். இதில் என்ன புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் சில வேரியன்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம கூட இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா இஎக்ஸ் வேரியன்ட். ஹியூண்டே கிரெட்டாவுடைய லைனப்பில் இஎக்ஸ்ங்கிறது 2வது லெவல் வேரியன்ட். ஆனால் இந்த வேரியண்ட்லேயே சர்ப்ரைஸாக சில ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சரியாக சொல்ல போனால் 2 ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆனால் இதுக்கு அடுத்தபடியாக இஎக்ஸ் ஆப்ஷனு, எஸ்எக்ஸ் அந்த மாதிரிலாம் மேலும் நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குங்க. அதனுடைய ரிவ்யூஸ்லாம் தொடர்ந்து நான் எடுத்து வரேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஎக்ஸ் சம்மர் எடிஷனில் என்ன புதுசாக ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அதை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த ஹியூண்டே கிரெட்டா இஎக்ஸ் சம்மர் எடிஷன் நமக்கு ரிவ்யூ வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த சந்திரா ஹியூண்டே ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இஎக்ஸ் சம்மர் எடிஷன் ஹியூண்டே கிரெட்டாவுடைய ப்ரைஸிங் என்ன அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு 1.5 லிட்டர் நான் டர்போ பெட்ரோல் அண்ட் 1.5 டர்போ டீசல் அப்படின்னு 2 இன்ஜின் ஆப்ஷன்ஸோட கிடைக்குதுங்க. ஸோ பெட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,06,000 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டீசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13,62,000 அப்படிங்கிற ப்ரைஸிங்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆன் ரோட் ப்ரைஸ் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஸோ ப்ரைஸிங்கில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை பழசுக்கும் இதுக்கும். ஆனால் வேறு என்ன ஆக்சுவல் வேல்யூ ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது அதை வந்து பார்த்துருவோம். ஸோ வாங்க உள்ளே போயிடலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் கேட்குறதா, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இதே மாதிரி எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோட டீட்டெயில் ரிவ்யூஸ் நம்ம தமிழ் சேனலில் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அண்ட் மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அங்கேயும் ரெகுலர் கான்டென்ட் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ வாங்க உள்ளே போயிடலாமா? ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த இஎக்ஸ் சம்மர் எடிஷனில் என்ன விஷயங்கள் இருக்குது அதையை பார்த்துலாம். முதல்ல இஎக்ஸை பற்றி சொல்ல போனால் இது ஆக்சுவலி 2nd லெவல் வேரியன்ட். ஒரு வகையில் இது வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த வண்டிக்கு ஸ்பெசிஃபிக்லி கிரெட்டாவை பொறுத்தவரை நிறைய டிமாண்ட் இருக்குது. வேல்யூ ஃபார் மணி ப்ராப்போசிஷன் நல்லாவே இருக்கும். காரணம் இதுலேயே உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் அண்ட் சில அத்தியாவசிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, முதல் விஷயம் எக்ஸ்டீரியர் ரீதியாக இந்த சம்மர் எடிஷன் இஎக்ஸை பொறுத்தவரை எந்த மாற்றமும் இல்லை. நார்மல் இஎக்ஸ் வேரியன்ட் நீங்கள் ரோடில் நீங்கள் பார்த்தாலே அதே வண்டி மாதிரி தான் இந்த வண்டியும் இருக்குது பார்க்குறதுக்கு. காரணம் இன்டீரியரில் தான் அந்த ஃபீச்சர்ஸ் சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதனுடைய என்ஜின் ஸ்பெக்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் MPI நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின். இது பார்த்தீங்கன்னா 115 PS மேக்ஸிமம் பவர், 145 Nm மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இஎக்ஸ் வேரியண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும்தான் கிடைக்குது. அதே டீசல்னு பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் டர்போ சார்ஜ் டீசல் 4 சிலிண்டர் என்ஜின். இது வந்து 115 PS மேக்ஸிமம் பவர் மற்றும் 250 Nm மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. த்ரூ அகைன் 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும்தான் கிடைக்குது. ஓகே, ஸோ இதுதான் 2 என்ஜின் ஆப்ஷன்ஸ். ரெண்டுமே நல்ல மைலேஜ் தரக்கூடிய என்ஜின்ஸ் தான் இந்த கேட்டகரியை பொறுத்தவரை. ஓகே, ரைட். இப்போ அடுத்தது லுக்ஸ் அப்படின்னு வந்து பார்த்துலாம். ஸோ இந்த இஎக்ஸ் வேரியண்ட்டை பொறுத்தவரை ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து எல்இடி கனெக்டட் டிஆர்எல்ஸ் எல்லாம் இல்லை. ஃப்ரண்ட் லுக் இப்படி தான் இருக்குது. நீங்கள் நார்மலாக ரோடில் போகிற ஹியூண்டே கிரெட்டா எது நீங்கள் பார்த்தாலுமே இந்த மாதிரி தான் இருக்கும். அதுவும் இஎக்ஸ் வேரியண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இல்லை, ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் தான் கிடைக்குது. லோ பீம் வந்து ஹாலோஜன் ப்ரொஜெக்டர், ஹை பீம் வந்து ஆஸ் யூஷுவல் நான் ப்ரொஜெக்டர் யூனிட் தான், ரிஃப்ளெக்டர் டைப் ஹாலோஜன் லேம்ப்ஸ். ஓகே, இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே மேலே உங்களுக்கு கிடச்சிருது. இதில் உங்களுக்கு எல்இடி பார்க்கிங் லேம்ப் தான் கிடைக்கும். ஆனால் எல்இடி டிஆர்எல்ஸ் இல்லை, அது ஒரு தெரிஞ்ச விஷயமா இருக்குது. ஓவரால் ஃப்ரண்ட் ஃபேசியா லுக்கு நீங்கள் பார்க்கலாம். இதில் உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ், 360 டிகிரி கேமரா சிஸ்டம், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. அதுவும் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்குது. ஃபாக் லேம்ப்ஸ் இப்போ இருக்கக்கூடிய பெரும்பாலான ஹியூண்டே கார்ஸில் ஃபாக் லேம்ப்ஸே இல்லை. அதுவும் ஒரு ஃபேக்ட் ஆயிடுச்சு. ரைட், மேலே உங்களுக்கு எடாஸ்க்கான ஃபீச்சர்ஸில் எதுவும் கிடையாது. அண்ட் எலக்ட்ரிக் சன்ரூஃப் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு இல்லை. இஎக்ஸ் ஆப்ஷன் இதுக்கு அடுத்த வேரியண்ட் போனால் தான் உங்களுக்கு எலக்ட்ரிக் சன்ரூஃப், ரூஃப் ரெயில்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து ஆட் ஆகும். ஓகே, தென் சைட் ப்ரொஃபைலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இங்கேயும் எந்த சேஞ்சும் இல்லை. 4.3 மீட்டர்ஸ் லென்த் இருக்கக்கூடிய ஹியூண்டே கிரெட்டா. ஆஸ் யூஷுவல் இது கிரெட்டாங்கிறது எல்லாருக்குமே குழந்தை கூட தெரிஞ்ச விஷயம்தான். இது ஒன் அமங் த என்ட்ரி லெவல் வேரியண்ட் தான். பேஸ் மாடலுக்கு அடுத்த மாடல் தான் இது. அதனால் உங்களுக்கு வந்து ஃபெண்டர் மவுண்டட் இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. இதில் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கிடையாது ஓஆர்விஎம்ஸில். ஆனாலும் பாடி கலர்டு ஓஆர்விஎம்ஸ், பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் வந்துடுது. இதில் புதுசாக ஆட் ஆகியிருக்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கீ ஆக்சஸ்க்கான ரிக்வெஸ்ட் சென்சார் டோர் ஹேண்டில் ஆட் ஆகி இருக்குது. பழைய இஎக்ஸ் வேரியண்ட்டில்
நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ரிக்வெஸ்ட் சென்சர் பட்டன் இருக்காது. நார்மலாக உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் டோர் ஹேண்டில் தான் வரும். ரிமோட் ஃப்ளிப் கீயோட கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் ஆட் ஆகியிருக்கு வித் பட்டன் ஸ்டார்ட். அது எனிவே நான் உள்ளே போய் காட்டுறேன். வீல்ஸோடைய சைஸ்லேயோ வீல் கவர்ஸோடைய டிசைன்லேயோ எந்த மாற்றமும் இல்லை. 16 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ் உங்களுக்கு நார்மலாக கிடைக்குது. இந்த சிங்கிள் டோன் ஸ்டீல் வீல் கவர்ஸ் உங்களுக்கு வந்து நார்மலாக அதுவும் கிடைக்கிற விஷயம்தான். டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 205/65 R16 அதுதான் டயர்ஸோடைய சைஸாக கொடுத்துருக்காங்க. அப்போலோ டயர்ஸ் ஃபேக்ட்ரிலேருந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஓகே ரைட். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே கிடச்சிருது. 4 வீலுக்குமே டிஸ்க் பிரேக்ஸ் இருக்குது. ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ABS வித் EBD, அந்த ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே காமனாக வருது. தென் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கனெக்டட் லுக்கில் வரக்கூடிய பார்ஷியல் LED டைல் லேம்ப்ஸ் கிடைக்குது. இது கனெக்டட் தான். ஓகே, இந்த பிட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கனெக்டட் டிசைனோட வருது. காரணம் அது மட்டும்தான் LED பேஸ் மாடல்ஸை பொறுத்தவரை. இங்கே உங்களுக்கு ஆக்சுவலி வரக்கூடிய மீதி லைட்டிங் எல்லாமே ஹாலோஜனாக தான் கொடுத்துருக்காங்க. சைட்ஸில் வரும் பிரேக் லேம்ப்ஸு, இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஹாலோஜனில் தான் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் லேம்ப்பு பம்பரில் கீழே இங்கே சென்டரில் வருது. இந்த வேரியன்ட்ஸில் உங்களுக்கு வந்து ரியர் ஃபாக் லேம்புங்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் ஆஸ் யூஷுவல் எந்த வேரியன்ட்லையுமே கிடையாது. இந்த மாடலில் உங்களுக்கு வந்து பார்க்கிங் சென்சர்ஸ், பின்னாடி 4 பார்க்கிங் சென்சர்ஸ் கிடைக்குது ரியர் பம்பரில். ஆனால் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா EX மாடலில் கிடையாது. அதுவும் ஒரு தெரிஞ்ச விஷயமா இருக்குது. மேலும் இல்லாத விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர், வாஷர், டீஃபாகர் இல்லை, அதுவும் ஓகே. ஷார்க் ஃபின் ஆண்டனா ஆனால் ரூஃபில் வந்துடுது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் எக்ஸ்டீரியரை பொறுத்தவரை விஷயங்கள். பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. ஆனால் கேபினுக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இந்த EX சம்மர் எடிஷனுடைய இன்டீரியர் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கீ உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா EX வேரியண்ட் அண்ட் வேரியண்ட்ஸில் உங்களுக்கு வந்து ரிமோட் ஃப்ளிப் கீஸ் தான் வந்து கிடச்சிட்டு இருந்தது. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வேரியண்ட்லேருந்து தான் கிடைக்கும். ஆனால் இப்போ EX சம்மர் எடிஷன்லேருந்தே ஸ்மார்ட் கீஸ் கொடுக்குறாங்க. ரெண்டுமே ஸ்மார்ட் கீஸ் தான். ஓகே, அண்ட் வித் பட்டன் ஸ்டார்ட் ஆஸ் யூஷுவல் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு அடிஷ்னல் வேல்யூ ஃபீச்சர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு இன்னும் கூட ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராலாம் கொடுக்கல, பட் ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இது ஈஸியாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே, நீங்கள் மீதியெல்லாம் கூட எப்படியெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் மாற்றிக்கலாம், சீட் கவர்ஸ் மாற்றிக்கலாம், எப்படி வேணுமோ மீதியெல்லாம் கூட இப்போலாம் க்ரூஸ் கண்ட்ரோல் கூட பண்ணுறாங்க. ஆனால் ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸில் வெளியே கஸ்டமைசிங்கில் அவ்வளோ ஈஸியாக பண்ணவே முடியாது. ஸோ அந்த விஷயத்தை இதில் வந்து கொடுத்துட்டாங்க. மீதி எது வேணாலும் நீங்கள் ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு வேல்யூ ஃபேக்டர் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ஃபேக்ட்ரிலேருந்தே இப்போ ஆட் பண்ணிட்டாங்க. நைஸ் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இன்டீரியரோட ஓவரால் இந்த டியூவல் டோன் லுக்குங்கிறது முன்ன போல் எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்குது. இன்னும் கூட நல்ல ஹை குவாலிட்டி இன்டீரியர் தான் கொடுத்துட்ருக்காங்க. பேஸ் மாடல்ஸை பொறுத்த வரையுமே அந்த குவாலிட்டி மாறவே இல்லை. சீட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஃபேப்ரிக் அப்போல்சரி, பட் இருந்தாலும் வித்தியாசமான ஒரு பேட்டர்னில் கிரே அண்ட் லைட் கிரே, ஐவரி பேஜிஷ் ஒரு கிரே மாதிரி ஒரு கலர் வந்து கொடுக்குறாங்க. அலாங் வித் டார்க் கிரே, சைடு ஃபுல்லாகவே டார்க் கிரே உங்களுக்கு வந்து கிடைக்குது. சீட்ஸ் இன்னை வரைக்குமே நல்ல கம்ஃபர்டபுளான சீட்ஸ் தான். நல்ல தை சப்போர்ட் இருக்குது, நல்ல சைடு சப்போர்ட் இருக்குது. ஓவரால் எவ்வளோ லாங் ட்ரைவ் போனாலுமே யாருக்குமே எந்த பெயினும் வராது. அந்த மாதிரி கம்ஃபர்டபுள் சீட்ஸை தான் கொடுக்குறாங்க. தெரிஞ்ச விஷயம். EX வேரியண்ட்னாலுமே உங்களுக்கு வந்து டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துருது. இது இன்ஃபேக்ட் எல்லா வேரியண்ட்ஸ்லையுமே டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஸ்டாண்டர்ட் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அண்ட் மாறாதது இன்னொரு விஷயம், 6 ஏர்பேக்ஸ் பேஸ் மாடல்லேருந்து ஸ்டாண்டர்ட், அதுவும் தெரிஞ்ச விஷயம். ஓகே, இப்போ உள்ள ஏறுவோம். ஓகே ரைட். ஸோ டேஷ்போர்டோடைய ஓவரால் வியூன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. EX வேரியண்ட்டை பொறுத்தவரை முன்ன போலவே அப்படியே சேமாக தான் இருக்குது. உங்களுக்கு டக்குன்னு ஒரு குயிக் ப்ரஷ்அப் நான் வந்து கொடுத்துட்றேன். ஃபீச்சர்ஸை பொறுத்தவரை மாறி இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் மட்டும்தான் ஆட் ஆகிருக்கு இந்த சம்மர் எடிஷனை பொறுத்தவரை. மற்றபடி வேறு எதுவுமே புதுசாக ஆட் ஆகலை அப்படிங்கிறது திரும்ப நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு நல்ல டியூவல் டோன் இன்டீரியர் வித் ஆல் 4 பவர் விண்டோஸ் இருக்குது. எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ORVMs கிடச்சிருது. ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங், ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்கை பொறுத்தவரை ஸ்டேரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஆனால் க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது இந்த வேரியண்ட்டில். அது ஒரு தெரிஞ்ச விஷயம். ஸ்டேரிங் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து டில்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வந்துடுது. அதுலேயும் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் உங்களுக்கு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போமா? ஓகே, ஸோ ஏசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது இன்னும் கூட மேனுவல் ஏசி தான். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிங்கிறது எஸ் ஆப்ஷன் வேரியண்ட்டு போனால் தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி டியூவல் ஜோன் ஏசியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது வரைக்குமே உங்களுக்கு மேனுவல் ஏசி தான் எஸ் வேரியண்ட் வரைக்குமே. சரியா, இது சிம்பிள் டு யூஸ், ஈஸி டு யூஸ், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் உங்களுக்கு கிடச்சிருது வித் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே அதுவும் இருக்குது. இதில் உங்களுக்கு ப்ளூ லிங்க் கனெக்டிவிட்டி எல்லாம் இல்லை. ஆனால் ஃபோன் ப்ரொஜெக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே கனெக்ட் பண்ணிங்கன்னா நேவிகேஷன் கூட பார்த்துக்கலாம். ஆனால் இல்லாத ஒரு விஷயம் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா. ஸோ ரிவர்ஸ் போட்டாலுமே ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இந்த வேரியண்ட்ஸில் சேட்லி அவங்க கொடுக்கல. உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங்
ஒரு மானிட்டர் சென்சார் மானிட்டர் மட்டும்தான் இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் கிடைக்குது. அது ஒரு தெரிஞ்ச விஷயமா இருக்குது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா இதுவுமே தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான டிஸ்பிளே தான். இதில் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் யூரியா லெவல் இண்டிகேஷன் டீசல் வண்டிக்கு அண்ட் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் பேசிக் மாடல் இந்த ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. மற்றபடி ட்ரிப் மீட்டர்ஸு மீதி விஷயங்கள் எல்லாம் வர்றது தான். அண்ட் செட்டிங்ஸ் வேணாலும் நீங்கள் சில செட்டிங்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிளஸ்டரோடைய கலர்ஸ் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். பி சி ஓகே. ஸோ இந்த மாதிரி கிளஸ்டரோடைய கலர்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். அண்ட் அதை தவிர சின்ன சின்ன செட்டிங்ஸ் எல்லாம் கூட கார் ரிலேட்டடான வைப்பர் செட்டிங்ஸ், லைட்ஸு, டோர் இண்டிகேஷன், கன்வீனியன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சில விஷயங்கள் செட்டிங் பண்ணிக்கலாம். வேறு என்ன பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஃபிசிக்கல் சார்ஜிங் போர்ட்ஸ் 3 கொடுத்துருக்காங்க. ஒரு சி டைப், ஒரு ரெகுலர் யூஎஸ்பி, ஒரு 12 வோல்ட் 3மே இருக்குது. அண்ட் 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இந்த மாதிரி தான் வருது. பேஸ் மாடல்ஸாக இருந்தாலும் இதில் நல்ல கிளாசி பிளாக் உள்ள க்ரோம் ஃபினிஷ் அந்த மாதிரி நல்லா தான் கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர்ஸ் இங்கே நல்ல நீட்டான கப் ஹோல்டர்ஸ், மேனுவல் ஹேண்ட் பிரேக் அண்ட் இது சாஃப்டான ஆம்ரெஸ்ட். ஸ்லைடிங்கெல்லாம் இல்லை, பட் உள்ள டீசெண்டான ஸ்டோரேஜ் நீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் க்ளவ் பாக்ஸ் வந்து உங்களுக்கு கூலிங் வசதி இல்லை, பட் நல்ல டீசெண்டான சைஸில் க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் டோர்ஸில் நல்லாவே பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு 4 ஸ்பீக்கர்ஸ் கிடைக்குது. ஸோ ஆடியோ குவாலிட்டி பரவாயில்லையாக இருக்கும் அப்படின்னு வைங்க, ரைட். அண்ட் ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்ஸ் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் வந்துடுது. இந்த டெக்ஸ்சர் நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப இம்ப்ரெசிவான நல்ல ஹை குவாலிட்டியான மெட்டீரியல் தான் டேஷ்போர்டு முழுக்க பயன்படுத்தியிருக்காங்க. இன்டீரியர் ஃபுல்லாகவே அதுதான் வருது. ஆனால் பேசிக் மாடல்ஸுங்கிறதுனால இதில் உங்களுக்கு சாஃப்ட் ஃபீல்லாம் எங்கேயுமே இல்லை. இங்கேயுமே உங்களுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக் தான், எங்கேயுமே சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ்லாம் எதுவும் கொடுக்கல. ஆனால் ஹை குவாலிட்டிங்கிறது ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பொறுத்தவரை நீங்கள் பார்த்துக்கலாம். தென் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் IRVM ஆஸ் யூஷுவல் வர்ற ஒரு விஷயம். அண்ட் மஞ்சள் கேபின் லேம்ப்ஸ் ஃப்ரண்ட்டுக்கு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. சன்கிளாஸ் ஹோல்டரோட இந்த கன்சோலில் உங்களுக்கு கிடைக்குது. டிரைவர் சைடு வேனிட்டி மிரர் உண்டு, நல்ல பெரிய மிரராகவே கொடுத்துருக்காங்க, பிரச்சனை இல்லை. ரியருக்கு தனியாக கேபின் லேம்ப் அங்கே சென்டரில் ஒன்று பெருசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே எல்லாருக்கும் கிராப் ஹேண்டில்ஸ் வருது. சரியா, இதுதான் இங்கே ஃப்ரண்ட்டில் இன்டீரியரை பொறுத்தவரை இருக்கிற ஃபீச்சர்ஸ். ஸோ புதுசாக ஆட் ஆகியிருக்கிறது ஒன்லி ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட், இது மட்டும்தான் ஆட் ஆகியிருக்கு. மற்றபடி ஸ்டியரிங் வீலோட ரைட் சைடில் ஆஸ் யூஷுவல் என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சரை ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்குது. ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் அண்ட் ஹெட்லாம்ப் லெவலர் ஸ்க்ரோலர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்ச ஃபீச்சர்ஸாக தான் இருக்குது. ஓகே, இப்போ வாங்க பேக் சீட்ஸ் போய் பார்க்கலாமா? பேக் சீட்ஸை பொறுத்தவரை ஹியூண்டே கிரெட்டாவை பொறுத்தவரை எந்த சர்ப்ரைஸுமே இல்லைங்க. உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ், நல்ல கம்ஃபர்ட், நல்ல ஏரியான ஒரு கம்ஃபர்டபுள் கேபின் ஃபீல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சேட்லி என்னென்னா ஒரு 2 வருஷம் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹியூண்டே கிரெட்டாவோட பேஸ் மாடல்ஸில் கூட உங்களுக்கு ப்ராப்பர் இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்ஸு அண்ட் 2 ஸ்டெப் ரிக்ளைன் அட்ஜஸ்ட் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் வரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஹியூண்டே கிரெட்டா பேஸ் மாடல் நீங்கள் எடுத்திங்கன்னா ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் தான் கிடைக்குது. சேட். அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா ரிக்ளைன் அட்ஜஸ்ட்லாம் இல்லை, சிங்கிள் ஒரே லெவல் தான், ஃபிக்ஸட் பொசிஷன் தான். இது நீங்கள் ரிக்ளைன்லாம் பண்ணிக்க முடியாது பேஸ் மாடல்ஸை பொறுத்தவரை. ஆனால் டாப் அண்ட் மாடல்ஸ் போனீங்கன்னா ரிக்ளைன் அட்ஜஸ்ட்டு, ஹெட்ரெஸ்ட் எல்லாமே வரும். அது என்னன்னு தெரியல, வித்தியாசமாக இவங்களும் காஸ்ட் கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஹுண்டாய். சரியா, மற்றபடி லெக் ரூம் ஸ்பேஸ்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இது நான் உள்ளே ஏறுறேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து டிரைவர் சீட் என் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்துமே இந்த அளவுக்கு நீரும் நீங்கள் பார்க்க முடியும். ஹெட்ரூம் நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. கேபின் அகலம் நல்லாவே இருக்குது, 3 பேர் நல்லாவே கம்ஃபர்டபுளாகவே உட்காந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. காரணம் இங்கே ஃப்ளோரோடைய ஹம்ப்பு சின்னதாக தான் இருக்குது, அவ்வளோ பெரிய ஹம்ப் இல்லை, கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஸோ பரவாயில்லை அப்படின்னு சொல்ல முடியும். தென் ஓவரால் டேஷ்போர்டு வியூ இங்கே பின்னாடிலேருந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது. நல்ல பிரைட்டான ஏரியான டேஷ்போர்டு வியூ. பேஸ் மாடல் மாதிரியே ஆக்சுவலி தெரியாது இந்த EX மாடலை பொறுத்தவரை. காரணம் இதுலேயே அத்தனை ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து அள்ளி கொடுத்துருக்காங்க. இப்போ புதுசாக பட்டன் ஸ்டார்ட்டும் கொடுத்துட்டான்னு இருக்கும்போது நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிட்டீங்கன்னா டாப் அண்ட் மாடல் மாதிரியே இருக்கும். அதுதான் உறுதியான ஃபேக்ட். ஓகே, தென் பேஸ் மாடல்லேருந்தே உங்களுக்கு ரியர் AC வென்ட்ஸுங்கிறது ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. அது ஒரு தெரிஞ்ச விஷயம். நல்ல ஹை குவாலிட்டியான வென்ட்ஸ். கூடவே ஒரு C டைப் சார்ஜிங் போர்ட் பேக் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஃபோன் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பாக்கெட்டும் இருக்குது. அதிலெல்லாம் எந்த குறையும் இல்லை. தென் மேலும் பார்த்தீங்கன்னா இங்கே சென்டர் ஆம்ரெஸ்ட் இருக்குங்க. அது என்னன்னு தெரியல, ரியர் ஹெட்ரெஸ்ட் எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு ஆம்ரெஸ்ட் மட்டும் கொடுத்துட்ருக்காங்க. என்னவோ என்ன கணக்கில் இருக்காங்கன்னே புரியல எனக்கு. சரியா, இதை பற்றி உங்களுடைய கருத்தில் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. சேஃப்டியை பொறுத்தவரை ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஆர் பேக்ஸுங்கிறது பேஸ் மாடல்லேருந்தே ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. கூடவே ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ், ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ABS வித் EBD அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடுது. வித் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம். இப்போ புதுசாக ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் சேஃப்டி ஃபீச்சர்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரியர் விண்டோஸை பொறுத்தவரை உங்களுக்கு ரெட்ராக்டபிள் சன் பிளைண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே கொடுக்கல. ஸோ சன் பிளைண்ட் கர்டன்ஸ்லாம் எதுவுமே இல்லை, தெரிஞ்ச விஷயம். அண்ட் ரியரில் ஆஸ் யூஷுவல் பவர் விண்டோஸ் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. பின்னாடி ஸ்பீக்கர் வந்துடுது. 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது.
இதுதான் இங்கே பேக் சீட்டை பொறுத்தவரை இருக்கிற ஃபீச்சர்ஸ். மேலே உங்களுக்கு ஒரு தனி மஞ்சள் பல்பு கேபின் லேம்பும் ஒன்று கொடுத்துட்றாங்க. ஓகே, அதுலேயும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை. ஸோ இத்தனை பண்ணிவிட்டு, அதாவது சம்மர் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டை சேர்த்து ஆட் பண்ணது மட்டும் இல்லாமல் இவங்க ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கொடுத்துருந்துருக்கலாம். மேலும் ரியர் சீட்ஸ்க்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருந்துருக்கலாம். அதுதான் என்னுடைய ஒரு ஆனஸ்ட் ஃபேக்டாக இருக்குது. சரி, எனிவே வாங்க நம்ம லக்கேஜ் ஸ்பேஸ் பார்ப்போமா. ஆல்ரைட், ஃபைனலாக இந்த Hyundai Creta EX சம்மர் எடிஷனுடைய லக்கேஜ் ஸ்பேஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். கிரெட்டாவுடைய எந்த வேரியண்ட் எடுத்தாலுமே காலகாலமாக உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் அதே லக்கேஜ் ஸ்பேஸ், அதே காமனான ஃபிகர் தான் உங்களுக்கு கிடைக்குது. 433 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டிங்கிறது எல்லா வேரியண்ட்ஸை பொறுத்தவரை காமனான ஸ்டாண்டர்டான ஒரு கெப்பாசிட்டியாக இருக்குங்க. ஓகே, இதில் பேஸ் மாடல்ஸுங்கிறதுனால உங்களுக்கு இந்த பார்சல் ட்ரே ஷெல்ஃப் இல்லை. ஓகே, அதே மாதிரி பூட் லேம்பும் கிடையாது. ஆனால் ரெண்டு சைட்லேயுமே பேக் ஹுக்கு வந்து ஓகே ஒரு சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பூட் லேம்புக்கு ப்ரொவிஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆக்சசரிஸில் நீங்கள் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். அண்ட் பூட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா நல்லாவே இந்த ஹைட்டில் இருக்குது. ஸோ இங்கே சில் எந்த ஒரு லெவலில், ஸோ லக்கேஜ் நீங்கள் வெயிட்டான லக்கேஜை இப்படியே வச்சு உள்ளே அப்படியே தள்ளினாலுமே உள்ளே ஈஸியாக போயிடும். அது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் ஃப்ளோருக்கு அடியில் உங்களுக்கு ஸ்டெப்னி ஸ்பேர் வீல் வந்து ஃபுல் சைஸுக்கு 16 இன்ச்சுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் டைமாக கூட நீங்கள் ஸ்டெப்னியாக பயன்படுத்திக்கலாம். இது ஸ்டீல் வீல் தான். ஓகே, ரைட்டு. அண்ட் இது போக சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக செல்டாஸோடைய பேஸ் வேரியன்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 100% ஃப்ளாட் ஃபோல்டிங் ரியர் சீட் தான் வரும். ஆனால் கிரெட்டா பேஸ் மாடல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 60-40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் இருக்குது. ஸோ தனித்தனியாக நீங்கள் பேக் சீட்ஸை ஃப்ளாட் ஃபோல்டு பண்ணிக்கலாம். என்ன தான் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்லாம் இல்லைனாலுமே இந்த 60-40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் விஷயத்தை அவங்க விடலை. அந்த விஷயம் வந்து ஃப்ளெக்சிபிளாக நல்லாவே இருக்குன்னு சொல்ல முடியும். இந்த ஃப்ளாப்பை நீங்கள் இப்படி வச்சுட்டிங்கன்னா ஃப்ளாட்டான ஃப்ளோர் தான் தெரியுதா. ஒரு லக்கேஜ் ஒன்று வச்சுட்டு அப்படியே நீங்கள் தள்ளினீங்கன்னா அப்படியே போயிடும். ஸோ அந்தளவுக்கு நீட்டான ஒரு பேக்கேஜிங், நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு கிடைக்குதுங்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயமா இருக்குது கிரெட்டாவை பொறுத்தவரை. இதுதான் ஓவரால் லக்கேஜ் ஸ்பேஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாமே இந்த EX சம்மர் எடிஷனை பொறுத்தவரை. ஓகே, இப்போ வாங்க இந்த EX சம்மர் எடிஷன் யாருக்கு செட் ஆகும், இது நல்ல வேல்யூவாக அதை பற்றி பேசிடலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் Hyundai Cretaவோடைய புது EX சம்மர் எடிஷன். இந்த வேரியண்ட்டை பொறுத்தவரை இது ஆக்சுவலி நல்ல வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ண விரும்புறீங்க அப்படின்னு இருக்கும்போது உங்களால் ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டெல்லாம் எந்த ஒரு ஆக்சரி ஷாப்லையும் போய் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியாது. க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட் வந்து நல்ல வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லுவேன். இந்த வண்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹெட் யூனிட்டை வேணால் மாற்றலாம், 360 டிகிரி கேமரா போட்டுக்கலாம், என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டுங்கிறது ஃபேக்ட்ரிலேருந்து வருதுன்னு இருக்கும்போது மீதி எல்லா விஷயங்கள் மட்டும் தான் நீங்கள் கை வைக்கிற மாதிரி இருக்கும் கஸ்டமைசிங் பொறுத்தவரை. மற்றபடி எல்லாமே இதில் உங்களுக்கு இருக்குது. ஓகே, 4 ஸ்பீக்கர்ஸ் கொண்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டியும் நல்ல அட்ராக்டிவான ஒரு வண்டியாக தான் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்குங்க. என்னையை பொறுத்தவரை கஸ்டமைசிங் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான சாய்ஸ், அருமையான வேரியண்ட். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் ஆல்வேஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் வெல்கம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.